இன்ஸ்டாகிராம் நோட்ஸில் இங்கிலீஷ் பாட்டு போடும் நண்பர். பண்றது மாமா வேலை. இங்கிலீஷ் ஒரு காலத்துல கோவில் திருவிழாவில என் கூட சேர்ந்துக்கிட்டு கண்ணபுர நாயகியே மாரியம்மா அப்படிங்கிற பாட்டு கேட்டவன் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இங்கிலீஷ் பாட்டு போட்டு நோட்ஸ் போடுறான். ஓய் ஏன் நானா இங்கிலீஷ் பாட்டு நோட்ஸ்ல போடக்கூடாதா அப்படின்னு தனுசனை கேட்கறவன் நீ கேட்டாலுமே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ஏன்னா இன்ன வரைக்கும் நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசுறது கிடையாது. ஏன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த ஒரு மேட்டர் தான் சந்தேகத்தை தூண்டுது. எனக்கு இவனா எப்படி இங்கிலீஷ் பாட்டு கேட்கறான்னு சொல்லிட்டு ஒரு இது கிடையாது. எனக்கு என்னன்னா இவன் எப்படி இங்கிலீஷ் பாட்டு கேட்கறான் அப்படி இங்கிலீஷ் பாட்டு போட்டு நோட்ஸ் அப்புறமேட்டு போட்டோ போட்டா அப்படின்னா அது தமிழ் பாட்டு போட்டு போட மாட்டாப்ல. இங்கிலீஷ் பாட்டு தான் போட்டோக்கு போடுவாப்ல. இங்கிலீஷ் அதுவும் அவன் போடுற பாட்டு அவனுக்கு தெரிஞ்ச பாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. சும்மா மேல போயிட்டு இங்கிலீஷ் சாங் அப்படின்னு அடிச்ச பிறகு 2-3 பாட்டு வரும். அது எது நல்லா இருக்கோ எடுத்து போடுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படிதான் போடுவேன். என் கூட சேர்ந்தது என்னைய மாதிரி தானே இருக்கும். நோட்ஸ்லி ஸ்டோரியில இங்கிலீஷ் பாட்டு போட்டு போட்டு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பாட்டு கேட்டேன். என்னமா இது இங்கிலீஷ் பாட்டா போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு லிரிக்ஸ் பாடுறா அப்படின்னு.